நம்மளில் நிறைய பேருக்கு நம்ம முதலாளி ஆகணும்னு ஒரு ஆசை இருக்கும், ஒரு கனவு இருக்கும். ஆனாலும் கூட நம்ம எப்பட்றா ஆகிறது, என்ன செய்கிறது, ஒரு வேளை நம்ம முதலீடை போட்டுட்டோங்கன்னா அதில் லாஸ் ஆயிருமான்ற ஒரு பயம் இருக்கும். இது நம்ம எல்லாருக்கும் அது இயற்கையாக வர்ற ஒரு இதுதான், பயம்தான். நம்ம அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் எது பண்ணாலுமே கொஞ்சம் அனுபவம் இருக்கணும், கட்டாய அனுபவம் இருக்கணும். அனுபவம் இல்லாத எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் அது சரி வராது. அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்டு, நம்ம சொந்தக்காரங்க, நமக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி நின்று கைட் பண்ணுறாங்க, நான் அதனால் முதலாளி ஆகிறேன்னா அதுவும் கூட டேஞ்சர் தான். நம்ம எந்த ஒரு தொழில் செய்தாலும் கூட அதில் அனுபவம் கொஞ்சமாவது இருக்கணும். ஏன்னா பேலன்ஸ் பண்ண தெரியணும். நம்ம விழுந்தாலும் எழ தெரியணும், இழந்தாலும் தெரியணும், உளுந்தாலும் எழ தெரியணும். இது ரெண்டுமே தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம பிஸ்னஸில் நல்லா டெவலப் ஆக முடியும். நம்ம என்ன பண்ணோன்னா, விழுந்துட்டால் பயந்து அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு வைக்க பயப்படுவோம் இல்லையா? அதனால தான் அது பேலன்ஸ் தெரியணும். நம்ம அதுக்கு அந்த மாதிரி இருக்கும்போது இந்த டெய்லரிங் பார்த்திங்கன்னா மிக மிக சூப்பரான ஒரு பிஸ்னஸ். எப்படின்னா, இதில் நீங்கள் ஒரு முதலீடே போட தேவையில்லைங்க. நம்ம ரூபா கூட நீங்கள் போட தேவையில்ல. போடாமல் நம்ம நீங்கள் முதலாளி ஆக முடியும். எப்படின்னு சொல்கிறீங்க, நான் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு ஒரு ஆர்டர் வருது. இப்போ ஒரு ஆரி ஒர்க் ஆர்டரோ இல்லை ஒரு ப்ளவுஸ் ஆர்டர், டிசைனிங் ஆர்டரோ வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆர்டரை வாங்கி நீங்கள் அப்படியே இன்னொருத்தங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கூட அதில் ஒரு இன்கம் வந்துடுது உங்களுக்கு. அதுக்கும் கூட உங்களுக்கு பிஸ்னஸ் தெரியணும். தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. நீங்கள் பிஸ்னஸ் தெரியாமல் நம்ம அவங்க தப்பு பண்ணுறாங்களா சரி பண்ணுறாங்களான்னு தெரியாதுல்ல. அதனால் நம்ம தெரிஞ்சு தான் அந்த வேலையை செய்யணும். இல்லை நான் ஒரு மிஷினு, நீங்கள் ஒரே ஒரு மிஷினு ஒரு 2000 கொடுத்து ஒரு மிஷின் வாங்கி போட்டுக்கினீங்கன்னா போதும். ஒரு நாளைக்கு குறையாமல் நம்ம 1000 சம்பாதிக்கலாம். எப்படின்றீங்களா? இப்போ நீங்கள் ஒரு ப்ளவுஸ் ஆர்டர் எடுக்கிறீங்க. அந்த ப்ளவுஸினுடைய மதிப்பு சும்மா ஒரு டிசைன் இப்போ ரேஞ்சுக்கு இந்த காலகட்டத்தில் சாதாரண ப்ளவுஸுனால் 250 ரூபா. கொஞ்சம் நீங்கள் அந்த பார்டர் வச்சு ஒரு சின்ன டிசைன் பண்ணிங்கன்னா, ஒரு நாட்டு வச்சிங்கன்னா அதுக்கு 500 ரூபா. இங்கே எங்கள் ஏரியாவில் இருக்கிற ரேட்டு சொல்கிறேன். மற்ற ஏரியாவில் மாறும் எல்லாம். இப்போ சிட்டியெல்லாம் போனால் அதுவே 1000 ரூபா கிட்ட மாறும். இப்போ இதனுடைய வேலைப்பாடுனுடைய டைம் நமக்கு எவ்வளோ நேரம்னு பார்த்தீங்கன்னா 1 ஹவர். ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு டைமு 1/2 ஹவரு. 2 ப்ளவுஸ் செய்ய நம்மளுக்கு 1 மணி நேரம். அந்த 1 மணி நேரத்தில் நம்ம 1000 ரூபா சம்பாதிக்கிறோம். 1 மணி நேரத்தில் 1000 ரூபா சம்பாதிச்சிங்கன்னா 30 நாள் எவ்வளோ சம்பாதிப்போம் யோசிச்சு பாருங்கள். 30,000 ரூபா சம்பாதிக்கிறோம் 30 மணி நேரத்தில். அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போய் இன்னும் வேறு எங்கே போய் ஒர்க் பண்ணாலுமே கிட்டத்தட்ட நம்ம 8 இல்லை 10 மணி நேரம் ஒர்க் பண்ணணும். நம்மளுக்கு அந்த 10 மணி நேரம் வேலை செஞ்சாலும் நம்மளுக்கு ஒரு நாளைக்கு கூலி 250 ரூபா. நம்மளுடைய டைம் எத்தனை? 10 மணி நேரத்துக்கு நமக்கு கிடைக்கிற சம்பளம் 250 ரூபா. அதே நம்ம 1 மணி நேரம் நமக்காக நம்ம வீட்டில் உட்காந்து நம்ம வேலை எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம உழைச்சிங்கன்னா நமக்கு கிடைக்கிற சம்பளம் 1000 ரூபா. எது பெருசுன்னு நீங்கள் யோசிங்க. நீங்கள் யோசித்து இது மாதிரி ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸை நீங்கள் பண்ணுங்கள். எங்கே இருந்தாலும் அங்கேயே கூட பண்ணுங்கள். நாங்கள் ஆன்லைன் கிளாஸும் எடுக்கிறோம். உங்களுக்கு எல்லா வழிமுறையும் சொல்லியும் தரோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களை ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.